தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னும் சில நாட்களுக்குள்ள 2025 புத்தாண்டு பிறக்க போகுது. அந்த வகையில் புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். 2025 கடக ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் வாங்க. இந்த கடகராசிக்காரர்கள் எப்பொழுதுமே அழகான மனசாட்சியும் நுட்பமான சிந்தனையும் கொண்டவர்கள். அவங்களுக்கு இயற்கையாகவே அமைந்த ஒரு தன்மை அது. 2025 பொறுத்தவரையிலும் சில பிரச்சனைகள் உண்டாகும், சில வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்தி வெற்றியை பெற வேண்டும் கடகராசிக்காரர்கள். முதலாவதாக உத்தியோகத்தை பொறுத்தவரை 2025 சனி பகவான் உங்கள் ராசியின் 8ஆம் வீட்டில் இருக்கிறார். இதனால் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் சவால்கள் வரும், ஆனால் முயற்சிகள் உங்களை உயர்த்தும். அதாவது வாழ்க்கையில் முயற்சி இல்லை அப்படின்னா எதுவுமே நடக்காது. ஸோ முயற்சி இல்லாமல் இருந்துடாதீங்க. முயற்சியும் பயிற்சியும் மிக மிக முக்கியம். அடுத்தபடியாக இதில் சவால்கள்னு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, வேலை பளு அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிகிட்ருப்போம், ஒர்க் ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதுதான். அடுத்தபடியாக பதவி உயர்வு அல்லது அங்கீகாரம் தாமதமாகும். நல்லா வேலை செஞ்சுக்கிட்டு இருப்போம், அவனை விட நல்லா வேலை செய்வோம். உங்களுக்கு கீழே ஒரு பையன் இருப்பான், அவனை விட அதிகமாக வேலை செய்வோம். மேலே ஒருத்தர் இருப்பார், அவரை விட அதிகமாக வேலை செய்வோம். எல்லாத்த விட அதிகமாக வேலை செஞ்சு ஒரு அங்கீகாரம் கிடைக்காது, பதவி உயர்வும் கிடைச்சிருக்காது. பயப்பட வேண்டியதில்லை. கொஞ்ச நாள் இப்படி போகும். 2025 நிச்சயமாக இது எல்லாம் சரியாகும் கடகராசிக்காரர்களே. தீர்வுகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய திறமையின் மீது உங்களுக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். அவருக்கு பதவி உயர்வு கிடைச்சிருச்சு அப்படின்னு பொறாமை கொன்றாதீங்க. பொறாமை கொண்டு எதுவும் நடக்கப் போவதில்லை வாழ்க்கையில். உங்களுடைய திறமையை மட்டும் வளர்த்துக்குங்க. புதிய புதிய டெக்னாலஜிகளை கற்றுக்குங்க, வேலை வாய்ப்புகள் அதிகமாகும். ரொம்ப முக்கியம், எனக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற கோபத்தோட உங்களுடைய சக ஊழியர்களோடோ சக நண்பர்களோடோ பகிர்ந்துக்காதீங்க. கோபம் ஒரு மனுஷனை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும். மறந்துட வேண்டாம் கடகராசிக்காரர்களே. 2025 மிக முக்கியமான காலகட்டம் கடகராசிக்காரர்கள். உழைப்பு மற்றும் பொறுமை நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும். 2025 கடகராசிக்கு நீங்கள் மனசில் வச்சிருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னென்னா, சனியின் பரிகாரங்கள் தாமதம் என்றாலும் உங்கள் அடித்தளம் பலமாகும். ஓகே. அடுத்தபடியாக நிதிநிலை கடகராசிக்கு மிக மிக எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டிய ஆண்டாக கடகராசிக்கு 2025 உள்ளது. மிக முக்கியமாக செய்ய வேண்டியவை அவசியமற்ற, அதாவது அவசியம் இல்லாத செலவுகளை செய்யவே கூடாது, அதை குறைச்சிக்கணும். அடுத்தபடியாக சேமிப்பு பகுதிகளை அதிகரிக்கணும். பழைய முதலீடுகள் மட்டும் கவனித்து அபாயகரமான முயற்சிகளை தவிர்க்கவும். நம்ம ஆல்ரெடி ஷேர் மார்க்கெட்டில் ஒன்று போட்டிருப்போம், அதை மட்டும் கவனிச்சிட்டு இருந்தால் போதும். அபாயகரமான முயற்சிகள் எதையும் எடுக்க வேண்டாம். தவிர்க்க வேண்டிய மிக முக்கியமானது நிதிநிலையை பொறுத்த வரையிலும் என்ன அப்படின்னா, சொகுசு செலவுகள், ஆடம்பர செலவுகள். அது நமக்கு தேவைப்படாது, ஆனால் இருந்தாலும் அதில் பணத்தை கொண்டு போய் விரயம் செய்கிறது. அதெல்லாம் பண்ணிடாதீங்க தயவு செஞ்சு. வேகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கைவிட்டுடுங்க கடகராசிக்காரர்கள். 2025 நான் முன்கூட்டியே சொன்னது போல் அடித்தளத்தை ரொம்ப கவனமாக கட்டமைங்க. நிச்சயமாக நிதிநிலையுமே உயரும். அடுத்தபடியாக உறவுகள் மற்றும் குடும்ப உறவு. 2025 சிறிய பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கும் மனதைரியம் கடக ராசிக்காரர்களுக்கு 2025 கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, நேர்மையான கலந்துரையாடல். மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசுறது வேண்டவே வேண்டாம் கடகராசிக்காரர்களே. 2025 குடும்பத்துடன் நேரத்தை செலவழிங்க. வேலைன்னு வேலைக்குள்ளேயே போராதீங்க. குடும்பத்துக்காக ஒரு 10 நிமிஷம் செலவழிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக உடல்நிலை, அதாவது ஆரோக்கியம் என்பது இந்த ஆண்டு மட்டும் இல்லை, எல்லா ஆண்டும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான அம்சம். சாதாரண பிரச்சனைகள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, மன அழுத்தம், உடல் சோர்வு, மூட்டு வலி, சோர்வு போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். ஆனால் அதற்கு ஒரே தீர்வு நேர்மான உணவு முறை. கரெக்டாக சாப்பிடுங்க, ஒழுங்கான நடைபயிற்சி செய்யுங்க.
நிச்சயமாக இதெல்லாம் மாறும். தியானம் மற்றும் யோகா மன அமைதியை தரும். என்னடா எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்குதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். காலையில் எழுந்து ஒரு அரை மணி நேரம் யோகாசனம் செய்யுங்க. ரொம்ப ரொம்ப மனசுக்கு அமைதியாக இருக்கும். மருத்துவ பரிசோதனை, அதாவது மெடிக்கல் செக்கப் போயிட்டு வாங்க. 6 மாதத்திற்கு ஒரு முறையோ 1 வருடத்திற்கு ஒரு முறையோ மெடிக்கல் செக்கப் போகிறது கடக ராசிக்கு 2025 முக்கியம். நம்ம உடம்பு எப்படி இருக்குன்னு நம்ம தான் பார்த்துக்கணும். காசு பணம் எல்லாமே 2ஆம் பட்சம். நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நிச்சயமாக அடுத்தவர்களையும் நம்ம பார்த்து கொள்ள முடியும். மறந்துட வேண்டாம் கடகராசிக்காரர்களே. நல்ல ஆரோக்கியம் உங்களுக்கு எதையும் சாதிக்கும் சக்தியை தரும். உடம்பு வலிமையாக இருந்தால் தான் மனதைரியம் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆன்மீக பரிகாரங்கள்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, வெற்றிகரமாக இருக்க 2025 கடகராசிக்காரர்கள் செய்ய வேண்டியது ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை 108 முறை தினமும் ஜபித்து கொண்டு வாங்க. ரொம்ப நல்லது. இது உங்களுக்கு மன அமைதியையும் சக்தியையும் தரும். காலை நேரத்தில் ஒரு 6 மணி டைமில் மன அமைதியோடு உட்கார்ந்து ஓம் நமோ நாராயணாய என்கிற மந்திரத்தை பயன்படுத்துங்க. பரிகாரங்களை பொறுத்தவரையிலும் அஷ்டமி திதிகளில் கால பைரவரை வழிபடுவது 2025 கடகராசிக்கு மிக அற்புதமாக அமையும். சனிக்கிழமைகளில் எளிய உணவுகளை தேர்வு செய்யுங்கள். மறந்துட வேண்டாம். பறவைகளுக்கோ பசுமாடுகளுக்கோ உணவுகள் அளிப்பது மிக மிக நல்லது. முன்னோர்களின் ஆசிகளை பெற தர்ப்பணம் போன்ற நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். கடகராசிக்காரர்கள் 2025 இதுவரை செஞ்சுருக்க மாட்டீங்க. 2025 நம்முடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்கிறத ஒரு பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. கடகராசிக்காரர்களுக்கு 2025 சவால்களையும் அதே சமயம் நிறைய வாய்ப்புகளையும் கொண்டு வரும் வருடமாக அமையும். நினைவில் கொள்ள வேண்டியது உழைப்பு மற்றும் நேரம். இதை மட்டும் கைவிட்டுறாதீங்க கடகராசிக்காரர்களே. உறவுகளை பாதுகாக்கவும் ஆன்மீக பயிற்சியில் ஈடுபடவும் தினமும் நான் கூறிய அந்த மந்திரம் ஓம் நமோ நாராயணாய மந்திரத்தை ஜபிக்கவும். 2025 கடகராசிக்கு மிகவும் ராசியான நிறம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா வெள்ளை மற்றும் பசுமை. இந்த நிற ஆடைகள் உங்களுக்கு மன அமைதியையும் ஆன்மீக சக்தியையும் தரவல்லது. வெளியில் எங்காவது முக்கியமான விசேஷத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த நிற உடைகளை அணிவது உங்களுக்கு மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை தரும். மறந்துட வேண்டாம் நண்பர்களே. அடுத்தபடியாக ராசியான எண் அப்படின்னா 2 மற்றும் 7. கடகராசிக்காரர்களுக்கு 2025 மிகவும் ராசியான எண்ணாக அமையப்போக உள்ளது 2 மற்றும் 7. ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குகிற ஒரு ஐடியாவில் இருந்தீங்க அப்படின்னா 2 அல்லது 7 முடிகிற நம்பர்களை வாங்குங்க. இல்லை அப்படின்னா அதோடைய கூட்டுத்தொகை 2 அல்லது 7 வர்றது போல் பார்த்துக்குங்க. 2025 கடகராசிக்கு மிகவும் வெற்றிகரமானவும் மன அமைதியான ஆண்டாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். சிவாய நம.